ஸ்ரீ தேவி பாகவதம் 127ஆம் பகுதி. தேவியிடம் வேண்டுதல். மகாவிஷ்ணு கூறினார், அவனை யாராலும் போர் செய்து வெல்ல முடியாது. அவனது படைப்பும் அவன் பெற்ற வரங்களும் அவனை கொல்ல விடாது காக்கும். அதனால் வஞ்சனையால் தான் அவனை கொல்ல வேண்டும். விருத்ராசுரன் இருக்கும் இடத்திற்கு கந்தர்வர்களை அனுப்பி அவனை மகிழ்விக்க வேண்டும். பின் நாம் அவனோடு நட்பு பூண்டு எமது பகையை அவன் மறக்கும்படியாக செயல்படல் வேண்டும். அதன் பின் வஞ்சனையால் தேவேந்திரனுக்கும் அவனுக்கும் பகையை ஏற்படுத்தி இருவரையும் போரிட வைத்தல் வேண்டும். அப்போது நான் இந்திரனின் வஜ்ராயுதத்தின் நுனியில் இருந்து அவனை கொல்வேன். இது வஞ்சகமானதுதான். ஆனால் இவற்றையெல்லாம் செயற்படுத்துவது பராசக்தியின் மாயையாகும். அதனால் தேவியை மந்திரங்களாலும் தோத்திரங்களாலும் வழிபடுங்கள் என்றார். மகாவிஷ்ணு கூறியவற்றை கேட்ட தேவர்கள் மேருமலைக்கு சென்று பராசக்தியை தியானித்து அவளது மந்திரங்களை ஜபித்தனர். அதனால் மகிழ்ந்த தேவி அவர்கள் முன் தோன்றினாள். அவளை கண்ட தேவர்கள் அவளை வணங்கி, தாயே, எமக்கு விருத்ராசுரன் என்பவனால் பெரும் துயரம் உண்டாகியுள்ளது. அவன் எம்மிடம் விரோதம் கொள்ளாது அன்பாக பழகவும் எந்த ஆயுதத்தால் கொல்லப்படுவானோ அந்த ஆயுதத்திற்கு வலிமையும் அளிக்க வேண்டும் என்றனர். அவ்வண்ணமே ஆகுக என்று தேவி வரமளித்துவிட்டு மறைந்தாள். 127ஆம் பகுதி நிறைவடைந்தது.